அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வரமகாலட்சுமி விரதத்தை A to Z இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, எப்படி கலசம் வைக்கலாம், இப்படிலாம் கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த வருஷத்துலேருந்து வரமகாலட்சுமி விரதத்தை தொடர்ந்து செய்யலாமா, எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருடம் வரமகாலட்சுமி விரதத்தை எங்கள் குலதெய்வத்தோட அனுகிரகத்தால் நல்லபடியாக செஞ்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்கிறத விட எப்பயுமே சரியாக செஞ்சுக்கிட்டு வரேன். இது 4வது வருடம். நீங்களும் தொடர்ந்து நல்லபடியாக வரமகாலட்சுமி விரதத்தை செய்வீங்க, செஞ்சுட்டு வருவீங்க. செய்யணும்னு நினைக்கிறவங்களும் செய்ய ஆரம்பிப்பீங்க நம்புகிறேன். சரி வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெளிவாக புரியும். முதல்ல வரமகாலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளணும், அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே போகணும், அம்பால நம்ம வீட்டில் அமர வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய 2 விஷயம், தூய்மையான பக்தியும் நம்ம வீடை சுத்தபத்தமாக வச்சுக்கிறது. அப்போ அழுக்கே ஆகாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வீடு நம்ம எவ்வளோ தான் சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் நம்ம குழந்தைங்களாலோ நம்ம கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களாலோ அப்பப்போ அழுக்காகிறது சகஜம் தானே. வீடுனாலே அழுக்காக தான் செய்யும். ஆனால் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ காலையில் நான் எந்திக்கிறேன், இத்தனை மணிக்கு நான் விளக்கேற்றுறேன், இத்தனை மணிக்கு நான் என் வீட்டு வேலையை பார்க்குறேன், இத்தனை மணிக்கு அந்த வேலைகளை முடிச்சிடுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா என்னோடய வீட்டை நான் டெய்லி காலையில் 9:30 to 10க்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வீட்டை பெருக்கி தொடச்சி மாப்பிங்லாம் பண்ணி விட்டுருவேன். டெய்லியுமே வீட்டை துடைக்கிறது என்னுடைய வழக்கம். ஆனாலும் என் பசங்க ஈவினிங் வரும்போது ஷூ எடுத்துகிட்டு வந்து ஹாலில் போடுறதுன்னா அவங்கள தவறாக சொல்லலை. இது வந்து குழந்தைங்களோட ஒரு சுபாகம் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஈவினிங் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அப்படியே வைக்கிறது, அது அப்படியே 1 ஹவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு மேலேயே அதை எடுக்க அப்படியே போட ஹாலில் பார்த்தா அப்படியே மெஸ்ஸியாக கிளம்ஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நான் சத்தம் போட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எப்படி வச்சுருக்கீங்க அப்படி வச்சுருக்கீங்க நான் சத்தம் போடும்போது அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கிடுவாங்க. இப்போ நான் இதில் சொல்கிறதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செஞ்சு வீடு திரும்பி அழுக்காக தானே போகுது, நம்ம எதுக்காக க்ளீன் பண்ணணும், நம்ம எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், ரொட்டீனாக எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்காம சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுதோ அதை டெய்லி க்ளீன் பண்ணுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அம்பாளுக்கு அது பிடிக்கிறது மட்டும் இல்லை, நமக்குமே அது பிடிக்கும். நம்ம ஒரு வீட்டில் இருக்கும்போது க்ளீனாக இருந்து அந்த வீட்டை சுத்தபத்தமாக வச்சு பார்க்குறதுக்கும் எந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கும், அதே மாதிரி ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருந்து கிச்சன்லலாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அன்கம்ஃபர்டபுளாக எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, வரமகாலட்சுமி விரதத்தோட தாற்பயம் என்ன, வரமகாலட்சுமி விரதம்னா என்ன, பொன் பொருளுக்காக பிரார்த்தனை பண்ணுறதா இல்லை பொன் பொருள் என்கிட்ட நிறைய இருக்குன்னு காட்டுறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறதா அப்படிங்கிறத இந்த கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இது முதல் விஷயம், கதை கிடையாது, உண்மை சம்பவம். அம்பிகை நேரில் தோன்றி இந்த மாதிரி என்னை வழிபடுங்கன்னு சொன்ன ஒரு அற்புதமான கதை. ஏன்னா கதை மாதிரி சொல்கிறதுனால நான் கதைன்னு சொல்கிறேன். உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை யார் கேட்கணும், எதுக்காக கேட்கணும், யாரெல்லாம் வரமகாலட்சுமி விரதம் இருக்கிறாங்களோ, அம்பிகையே நான் முதல் வருஷம் கும்பிட்றேன், 3வது வருஷம் கும்பிட்றேன், 7வது வருஷம் கும்பிட்றேன், 15வது வருஷம் கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த கதை எத்தனை முறை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு பூஜையிலையும் ஒவ்வொரு அத்தியாயங்கள்னு ஒன்று இருக்குது. இப்போ சத்யநாராயணர் பூஜை செய்கிறோன்னா சத்யநாராயணர் பூஜைக்குன்னு சில அத்தியாயங்கள் இருக்குது. இப்போது செவ்வாய்க்கிழமை பெண்கள் மட்டுமே கும்பிடக்கூடிய அவ்வை சுவாமி கும்பிட்றோம் அப்படின்னா அந்த அவ்வை சுவாமி கும்பிட்றதுக்குமே சில அத்தியாயங்கள் இருக்குது. அத்தியாயங்கள்னால் என்ன, முதல்ல வரலாறு, ஒரு பூஜை எப்படி தொடங்குது, அந்த பூஜை எந்த இடத்துல தொடங்குது, யாருனால தொடங்கப்பட்டது அப்படிங்கிற அத்தியாயங்களை நம்ம மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பூஜையிலையுமே அந்த வரலாறை சொல்லி நம்ம பூஜை பண்ணுறோம். ஆனால் நிறைய இடத்துல இப்போ நான் சத்யநாராயணர் பூஜை பண்ணுறேன்னு அவங்களுக்கு அந்த நைவேத்தியம் என்னென்னலாம் இருக்குது, என்ன பூஜை பண்ணணும், இப்போ தீபதூபம் காட்டணும்னு நம்ம ஒரு சிம்பிள் பூஜையாக முடிச்சிடுறோம். சிம்பிளாக முடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த வரலாறை மறந்துடக்கூடாது இல்லை, அந்த வரலாறை ஞாபகம் வைக்கணும் இல்லையா. இப்போ சபரிமலைக்கு போகிறோம், சபரிமலை சுவாமியை கும்பிடும்போது நம்ம 18ஆம் படி கற்பனை சுவாமியை எதுக்காக அந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறோம், சரிங்களா? அதே மாதிரி வழிப்பிள்ளையாரை எதுக்காக ஞாபகப்படுத்துகிறோம். அதனால் எல்லா
பூஜையிலையுமே ஒரு வரலாறுன்னு ஒன்று இருக்குது. அந்த வரலாறை நம்மலாம் மறக்கக்கூடாது. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வரமகாலட்சுமி விரதத்தை இருக்கிறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் என்ன செய்யணும், நம்ம குலதெய்வத்தை வணங்கி அவங்களுக்கு வைக்க வேண்டிய காணிக்கையை வச்சுட்டு விநாயக பெருமானை வணங்கி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு நம்ம முதல் வணக்கம் யாருக்கு வைக்கணும், சாருமதி அவங்களோட மகள் ஷியாமளை, இவங்க 2 பேரையுமே நம்ம வணங்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பூஜை இந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சதுக்கு காரணமே பிள்ளையார் சொல்லியே இந்த சாருமதியும் அவங்க மகள் ஷியாமலா தேவியும் தான். அதனால் 2 பேரையும் நம்ம மனதார வணங்கி தெய்வத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவங்களுக்கும் கொடுத்து அந்த பூஜை, அதாவது வரமகாலட்சுமி பூஜையை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். குண்டினாபுரத்து மாமன்னர் பத்ரசர்வாவின் மனைவி சாருமதி குணத்திலும் மனத்திலும் தாயானவள். ரொம்ப தன் மக்களையும் தன் கூட வேலை பார்க்குறாங்க நம்ம பணியாட்கள் வச்சுருந்தா சரி பாருங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் தன் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் தன் கணவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் தன் கணவரோட குடும்பம் அம்மா அப்பான்னு தன் கணவரோட அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து அப்படி பார்த்துக்கிட்டாங்களாம். ஒரு தாய்க்கு சமமாக நடந்துக்கிட்டாங்களாம். சுத்தத்திலையும் பக்தியிலையும் மேன்மை பெற்றவளாக பதிவிரதையாக இருந்தாங்களாம் சாருமதி. அவங்களோட குணம் அப்படியே அந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தர் இடையிலையுமே பிரதிபலிச்சிச்சான். நம்ம மகாராணி அப்படின்னு மகாராணின்னு சொல்கிறத விட அவங்க மனசில் உயர்ந்த ராணி அப்படின்னு எல்லாரும் சொல்லி அந்த பதிவிரதையை கொண்டாடினாங்களாம். சரி, சாருமதியை பார்த்தோமே. சாருமதியோட கணவர் பத்ரசர்வாவை சும்மாவா சொல்லணும், அவங்களோட மனசும் ஒரு தந்தைக்கு சமமாக இருந்துச்சான். தன் மக்களையும் சாருமதி எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தன் மக்களையும் வேலையாட்களையும் தன் கூட இருக்கிறவங்களையும் தன் மனைவிக்கு சரியான மரியாதையும் அவர் கொடுத்தாராம். சரி, இவங்க 2 பேரை பற்றி பார்த்தோம். எப்படி வரமகாலட்சுமி விரதம் இந்த இடத்துல இருந்து மகத நாட்டில் இருந்து குஞ்சினாபுரத்துலேருந்து எப்படி தொடங்குச்சுன்னு பார்க்கலாம். சாருமதியோட அன்புக்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ மரியாதை கொடுக்கறத பார்த்து, சாருமதி மக்களுக்கு மரியாதை கொடுக்கறத பார்த்து, தன் பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்கறத பார்த்து மெய் சிலிர்த்து போனால் அம்பிகை மகாலட்சுமி தேவி. எப்படியாவது தன் பிள்ளைக்கு இந்த வரமகாலட்சுமி விரதத்தை பற்றி சொல்லணும், அது தான் நேரடியாக சொல்லணும்னு நினச்சி சாருமதியோட கனவுல தோன்றாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு விரதம் இருக்குது, இந்த மாதிரி நீ இதெல்லாம் எடுத்து செய்யுமா அப்படின்னு சொல்கிறாங்க. தன் பக்திகிட்ட தன் பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க. இந்த விரதம் மூலியமாக நிறைய பேர் பலன் பெறணும்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லிட்டு அம்பிகை மறைஞ்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் எண்ணத்தில் கொண்டு சாருமதி இந்த விரதத்தை எப்படியாவது சரியாக நம்ம செய்யணும் அப்படின்னு அம்பிகை கனவுல சொன்ன மாதிரி இந்த விரதத்தை எப்படி செய்யணும், தான் மட்டும் செய்யக்கூடாது, தன் மக்களுக்கும் இந்த விரதத்தை சொல்லணும்னு உடனே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த விரதத்தை நம் நாட்டு மக்கள் எல்லாரும் செய்யணும், எல்லாரும் தயாராக இருங்க, ஒவ்வொரு வீட்லேயுமே மாக்கோளமிட்டு அம்பிகையை உள்ள அழைங்க, கலசத்தில் நன்னீர் நிரப்பி இந்த மாதிரியெல்லாம் மங்கள பொருட்கள் கலந்து அம்பிகையோட நாமங்கள் ஸ்தோத்திரங்கள் இப்படி எல்லாத்தையும் சொல்லி பதிவிரத தன்மையோட சுத்தபத்தமாக அசைவம் சேர்க்காம தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இந்த பூஜையை இந்த மாதிரிலாம் செய்யணும். கையில் காப்பு கட்டணும், வரக்கூடிய பெண்களுக்கும் காப்பு கட்டணும், வரக்கூடிய பெண்கள் ஒவ்வொருத்தரும் மகாலட்சுமி தேவிக்கு சமம், அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும், கலசம் அமைக்கணும்னு 1 by 1 சொல்லி தன் மக்களுக்கு இது எல்லாமே ஒரு லெசன் எடுக்கிற மாதிரி, ஒரு ஆசிரியை மாதிரி, ஒரு குரு மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு தன் வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள், தன் அரண்மனையில் செய்யக்கூடிய வேலைகள், மாவிலை தோரணம் கட்டணுமா நீ கட்டிடு, மாக்கோளம் போடணுமா நீ போட்டுரு, நீ நெய்வேத்தியம் பண்ணிடு, நீ ஆடைகள் வஸ்திரங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு, நீ இதை பண்ணிடு அதை பண்ணிடுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை சொல்லிட்டு அதாவது அம்பிகை சாருமதி என்ன பண்ணிடுறாங்க, நல்லா தான் இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணுறோன்னா நம்ம இருக்கிற வேலைகள்லாம் பார்த்துட்டு நமக்குன்னு ஒரு புடவையோ ஏதோ ஒன்று கட்டுவோம்ல, அந்த மாதிரி நல்லா மணக்க மல்லிப்பூ வச்சுட்டு நல்லா அழகாக ஜம்முன்னு கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததோட இவ்வளோ வேலையும் பார்த்துட்டோமே, நம்ம தான் ரெடி ஆகிட்டோமே, நம்ம தான் வேலையாட்களுக்கு அவ்வளோ வேலை கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல இவ்வளோ ஒரு பதிவிரத்த தன்மையோடு இருக்கக்கூடிய சாருமதி தப்பு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா ஊஞ்சலில் அந்த புறத்தில் அப்பா டயர்டாக இருக்குது, நம்ம வேலைகளை நம்ம பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம இருந்து பார்க்குறதுக்கும் ஒருத்தட்ட வேலை கொடுக்குறதுக்கு வித்தியாசங்கள் இருக்குல்ல. இப்போ ஒரு விருந்தாடி நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்கள எப்படி கவனிக்கணும், அவங்களுக்கு எப்படி உணவு
கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், சாதாரண பெண்கள்னால் வீட்டுக்கு வராங்களே, அடடா கொஞ்சம் வீடு க்ளீனாக இருக்கணுமே அப்படி இப்படின்னு ஏதேதோ வேலைகள்லாம் பார்ப்போம்ல. அதாவது சராசரியாக நம்ம இருக்கிறதுக்கும் வீட்டுக்கு யாராவது வரும்போது நம்ம இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும்ல. நின்றுக்கிட்டே இருப்போம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் யாராவது ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா என் கணவர் உட்காந்துருப்பாங்க, வீட்டுக்கு வரவங்க உட்காந்துருப்பாங்க. சோஃபா பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஆனாலும் நான் நிற்கணும், அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கணும். அது 1 மணி நேரம் ஆனாலும் சரி, இல்லை அரை மணி நேரம் ஆனாலும் சரி நின்றுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரிலாம் நமக்குன்னு ஒரு பாரம்பரிய வழக்கம்னு ஒன்று இருக்கும்ல. இப்படி எல்லா வேலைகளையும் எல்லாருக்கிட்டையும் பிரித்து கொடுத்துட்டு அந்த இடத்துல அதை நம்ம எடுத்து செய்யணும்னு நினைக்காம சாருமதி ஒரே ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, நல்லா சீவி சிங்காரிச்சு தலை நிறைய பூ வச்சுட்டு நம்ம தான் வேலையை முடிச்சிட்டோம், நம்மளும் கிளம்பிட்டோம், இன்னும் எவ்வளோ நேரங்கள் இருக்குல்ல, அந்த நேரத்துக்குள்ளே போய் எதுக்கு சும்மாவே நிற்கணும், நம்ம வேலைகள்லாம் அவங்கவுங்க செஞ்சுருவாங்க நினச்சிட்டு அந்த புறத்தில் ஒரு ஊஞ்சலில் நல்ல ராஜா படுக்கக்கூடிய ஊஞ்சல்லாம் எப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி மகாராணி படுத்து தூங்குறாங்க. யாரையும் இந்த பக்கம் விட்டுறாத, நான் கொஞ்சம் நேரம் தூங்கணும், நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு வேலையாட்கள்கிட்ட சொல்லிட்டு நல்லா ஜம்முன்னு தூங்குறாங்க. அந்த இடத்துல மகாலட்சுமி தேவி வயதான மூதாட்டி ரூபத்தில் வந்து, அந்த வயதான மூதாட்டியோட உருவமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப பங்கரையாக அப்படியே புடவெல்லாம் கசங்கி போன மாதிரி, சட்டையில் அங்கங்கே கிழிஞ்சிருந்து, தலையில் பூ கிடையாது. ஒரு மகாலட்சுமி தேவினாலே எப்படி இருப்பாங்கல்ல, பளிச்சுன்னு இருப்பாங்கல்ல, நம்ம அப்படித்தானே நினைக்கிறோம், பணம் இருக்கிற இடத்துல தான் கடவுள் இருப்பாங்கன்னு. ஆனால் பாருங்கள் அம்பிகை எந்த ரூபத்தில் வர்றாங்கன்னு. அப்படி பங்கரையாக அந்த பாட்டி வர்றாங்க. அந்த புறத்துக்கு வந்து, சாருமதி நீ பண்ணுறதெல்லாம் சரியா, ஒரு பதிவிரத்தை எப்படி இருக்கணும், ஒரு விரதத்தை எப்படி நடத்தணும், ஒரு நாட்டோட மகாராணி நீ மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி நீ பாடமாக இருக்கணும், நீ என்ன இப்படி பண்ணிட்ட, ஒரு விரதத்தை எந்த அளவுக்கு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி சரிவர முடிக்கும்போது தானே அந்த விரதம் முழுமையாகும் அப்படின்னு இந்த விரதத்தோட தாற்பயங்களை சொல்லி ஒரு மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்குறது யார்கிட்ட கேட்குறாங்க, மகாராணிகிட்ட. மகாராணின்னா சும்மாவே கொஞ்சம் கொஞ்சம் தலைக்கணம் இருக்கத்தானே செய்யும். அதுலேயும் நம்மளை பார்த்து போயும் ஒரு பிச்சைக்கார கிழவி கேள்வி கேட்குறதான்னு அந்த தூங்கிட்டு இருந்த உங்களை எழுப்புனா ஒரு கோபம் வரும்ல, அப்படிப்பட்ட ஒரு கோபம் சாருமதிக்கு அந்த இடத்துல வந்து பலார்னு கண்ணத்தை சேர்த்து ஒரு அறை. அந்த அறை மூணு லோகத்துலேயும் நடுங்கிருச்சான். யார் அடிச்சிருக்காங்க, மகாலட்சுமி தேவியை. மகாலட்சுமி தேவியை வாங்கம்மான்னு நம்ம அழைச்சாலும், அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஏதோ கொஞ்சம் கடைக்கன் பார்வையை காட்டுறாங்க. ஆனால் சாருமதிக்கு ஒட்டுமொத்த கடைக்கன் பார்வையை கொடுத்தோம் அந்த இடத்துல அதை தவற விட்டுறாங்க சாருமதி. இப்படி தன் பிள்ளை கை நீட்டி அடித்த உடனே தாய் கோபப்பட்டு ஒரு நொடியில் எரிச்சிடல, ஒரே ஒரு நிமிஷம் சாந்தமாக, ஏன்னா சாந்த ஸ்வரூபினி இல்லையா, கண்களில் நீரோட அந்த புறத்தை விட்டு அந்த அரண்மனையை விட்டே கிளம்புறாங்க. இந்த இடத்துல ஒரு நொடி கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அம்பிகை கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது தான் சாருமதியோட மகள் அழகி, அவ்வளோ பேரழகினா சும்மா முகத்தளவில் மட்டும் கிடையாது, மனதளவுலையும் பேரழகி. தன் தாயாரோட அத்தனை குணங்களும் அவள்கிட்ட இருக்குது. ஆனால் தாயாருக்கும் மேலான பொறுமையும் அவள்கிட்ட இருக்குது. அப்போது அந்த இடத்துல மகாலட்சுமி தேவி யார் உருவத்தில் இருக்காங்க, பாட்டி உருவத்தில் தானே இருக்காங்க. அழுதுகிட்டே போகிறத பார்த்துட்டு, பாட்டி ஏன் அழுதுகிட்டே போகிறீங்க, எதுக்காக அழறீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, உன் அம்மாவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்ல வந்தேன், இந்த விரதத்தோட பலன்கள் என்ன, தாற்பயம் என்னன்னு சொல்ல வந்தேன். ஆனால் அவளுக்கு புரியலை, என்னை கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டாமா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மன்னிச்சுக்கோங்கம்மா, எங்கள் அம்மா இப்படிலாம் செய்கிறவங்க கிடையாது, ஏதோ ஒரு அசதியில் செஞ்சுருப்பாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த விரதத்தை எனக்கு ஒரே ஒரு முறை சொல்லுங்க பாட்டி அப்படின்னு மகாலட்சுமி தேவி கிட்ட ஷியாமலா கேட்குறா. அவள் கேட்க நேரடியாகவே, அதாவது தன் தாய்க்கு சாருமதிக்கு கனவுல வந்து சொன்ன மகாலட்சுமி தேவி ஷியாமலாவுக்கு நேரடியாகவே வந்து சொல்கிறாங்க. ஆடி மற்றும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளி மகாலட்சுமி தேவியை வழிபடணும். எப்படி அப்படின்னு ஷியாமலா கேட்க, நிரம்பிய கலசத்தில் என்ன கலசம் வைக்கலாம், மண் கலசம், தங்க கலசம், வெள்ளி கலசம், வெண்கல கலசம், பித்தளை கலசம், இப்படி எந்த கலசம் வேணாலும் வைக்கலாம். அந்த கலசத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு ஷியாமலா கேட்க, அம்பிகை சொல்கிறாங்க, அதில் நன்னீர் நிரப்பி மங்கள பொருட்கள் சேர்க்கணும். கூட குறைய எதுவும் இருந்தால் பரவாயில்லையா பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, வேறு என்ன செய்யணும்,
தயார் பண்ணிய கலசத்தை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். தூபத்தோட நல்ல கமன்னு வீட்டை சுத்தப்படுத்தி மனசையும் சுத்தப்படுத்தி அந்த வீட்டுக்குள்ளே அம்பிகையை வரவேற்கணும் அப்படின்னு அம்பிகை சொல்கிறாங்க. வரவேற்கிறதுக்கு முன்னோ அல்லது பின்னோ வரவேற்றதுக்கு அப்புறமா நம்ம கைகளில் காப்பு கயிறு கட்டலாம்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஒற்றைப்படையில் பெண்களை வரவேற்கணும்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் வரவேற்கலாம் அப்படின்னு கேட்டால் சுமங்கலி பெண்கள், கைம்பெண்கள், அவ்வை பெண்கள், வாழை பெண்கள். இப்படி வாழை பெண்கள்னால் சிறு குழந்தைகள் இல்லையா, அந்த மாதிரி ஒற்றைப்படையில் வரக்கூடிய, அதாவது 11 பெண்கள் 21 பெண்கள்னு இந்த மாதிரி ஒற்றைப்படையில் பெண்களை வரவேற்கணும். அதில் உன்னையும் கணக்கெடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களை மகாலட்சுமி தேவியராக நினச்சி அவங்க அத்தனை பேருக்குமே பாத பூஜை பண்ணி பாரபட்சம் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே சரியான வகையில் தாம்பூலம் கொடுக்கணும். தாம்பூலம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அத்தனை பெண்களும் பூஜையை நிறைவு செய்யணும். ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு மகாலட்சுமி தேவிக்கு சமமானவர்களோ அதே மாதிரி வரக்கூடிய பெண்கள் ஒவ்வொருத்தருமே மனசில் தேவையற்ற சிந்தனை, பொறாமை குணம், கெட்ட குணம் இப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக தான் பாரபட்சம் இல்லாமல் பாத பூஜை செஞ்சு அவங்கள வரவேற்கிறாங்க. மனதார இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை அழைச்ச இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு மகாலட்சுமி தேவியை நோக்கி அவங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்ம எப்படி பதிவிரத்த தன்மையோடு இருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களும் பதிவிரத்த தன்மையோட நல்ல குணங்களோடு இருக்கணுங்கிறது மகாலட்சுமி இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ளே அமர்ந்த மகாலட்சுமி தேவியர் அனைவரும் அவங்களோட சேர்த்து நீயும் இந்த பூஜையில் அம்பிகைக்கு பிடித்த பாடல்கள், அஷ்டோத்திரம், இப்படி அம்பிகைக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அர்ச்சனைகள் இப்படி எல்லாத்தையுமே சரிவர செஞ்சு பூஜைக்கு வந்த பெண்கள், பூஜை நடத்திய பெண்ணுன்னு எல்லாருமே அர்ச்சனை பண்ணியிருப்பாங்கள்ல, குங்குமம், அந்த குங்குமத்தை, அந்த நாணயங்களை, அந்த பூக்களை, இது எல்லாத்தையுமே மகாலட்சுமி தேவியோட பாதங்களில் மகாலட்சுமி தேவிக்கு அர்ச்சனை பண்ணணும். ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல அமர்ந்திருப்பாங்க. ஒரு பெண் மட்டும்தான், அதாவது பூஜை நடத்தக்கூடிய பெண் மட்டும்தான் மகாலட்சுமி தேவிக்கு பக்கத்தில் அமர்ந்திருப்பாங்கல்ல. அதனால் அந்த குங்குமத்தை மறுபடியும் அம்பாளோட சேர்த்துறணும், அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி விட்டுறணும். அர்ச்சனை, அபிஷேகம் இப்படி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அமர வச்சிருக்க மகாலட்சுமி தேவி, அந்த கலசத்தில் அமர வச்சிருப்போம்ல கலச ரூபினிக்கு நம்ம நெய்வேத்தியம் வைக்கணும். புளி சாதம், பொங்கல், தயிர் சாதம், தயிர் சாதத்தில் மாதுளம் பழம் கலந்தது, இப்படி என்ன வேணாலும் வைக்கலாம். வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் வாங்கி கொடுத்த பூக்களை மகாலட்சுமி தேவிக்கு அணிவிக்கலாம். அதே மாதிரி அர்ச்சனை பண்ணும்போது பூக்கள் தூவும் போது நம்ம வீட்டுக்கு வந்த பெண்களும் அதை செய்யலாம். சரியாக கவனமாக செய்கிறாங்கன்னா தாராளமாக செய்யலாம், தவறு இல்லை. அதாவது நம்ம வீட்டு தெய்வத்தை யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பூஜை அறையில் இருக்கிறது வேற, இந்த பூஜைக்கு வரவழைச்சவங்களுக்கு கொடுக்குற மரியாதை வேற, அதை கவனிச்சுக்கணும். ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்த மற்ற சுமங்கலி பெண்கள், கைம்பெண்கள், அவை பெண்கள், வாழை பெண்கள் இப்படி எல்லாருக்குமே நெய்வேத்தியம் பரிமாறணும். அவங்களுக்கு கொடுக்குறதும் நெய்வேத்தியத்துக்கு சமமாக நம்ம எச்சில் படாமல் நம்ம முதல்ல சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு முதல்ல பரிமாறி அவங்களுக்கு உபசரணை பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் உபசரித்து இந்த மாதிரி செஞ்சு அவங்களோட பாதங்களில் ஃபைனலாக ஆசீர்வாதம் வாங்கி அவங்கக்கிட்ட நம்ம அம்மா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களோட பொன் பொருள் செல்வம் உங்களோட நற்குணங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ஈரெட்டு 16 செல்வங்களையும் கொடுத்துருக்கீங்கன்னு நன்றி சொல்லும் வகையில் அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். தாம்பூலம் கொடுக்கறதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ஒரு சின்ன குண்டூசி அளவுக்கு கூட யாருக்குமே பாரபட்சம் பார்க்காம வாங்கி கொடுக்கணும். இப்போ ஒரு 80 ரூபாய்க்கு ஜாக்கெட் பிட்டு வாங்குறீங்க அப்படின்னா 11 பேருக்கும் அதே அளவில் ஓரளவுக்கு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா வித்தியாசம் வரலாம். மற்றபடி ஒரே மாதிரி கொடுக்கணும். என் சித்தி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுப்பேன், எங்கள் அக்கா வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி கொடுப்பேன், என் அம்மா வந்திருக்காங்கன்னு கொடுக்காம பாரபட்சம் இல்லாமல் அம்பிகைகள் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். அதில் ஒரு தட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், உங்களுக்கு தேவையான தட்டை எடுத்து வச்சுக்கணும். தேவையான தட்டுன்னா அந்த 11 பெண்கள் 21 பெண்கள் சொல்லுவேன் இல்லையா, அதில் நீங்களும் ஒருத்தவங்க. உங்கள் வீட்டில் யாராவது வயதான பெண்கள் இருந்தால் அவங்களுக்கும் ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாழை பெண்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். பெண் பிள்ளைகளுக்கு தான் இது கணக்கு. அதனால் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அது போக கணக்கு வச்சுக்கோங்க, சரியா? 11 பேர்னாலும் சரி 21 பேர்னாலும் சரி அதில் நீங்களும் கணக்கு இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அம்பிகைக்கு இவ்வளோ விஷயம் செய்யும்போது உங்களால் முடிஞ்ச புடவையோ
வஸ்திரம், சின்ன சின்ன வஸ்திரமோ இல்லை ஜாக்கெட் பிட்டோ வச்சு அம்பிகைக்கு நீங்கள் வழிபடலாம். அது எப்படி வழிபடணும்னு நான் ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்படி மகாலட்சுமி தேவி யார்கிட்ட சொல்கிறாங்க? ஷியாமளா கிட்ட சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்ட ஷியாமளா தன் கணவர் வீட்டில் இந்த பூஜையை தொடர்ந்து செய்கிறாங்க. இந்த பூஜையை செய்ய 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 சிற்றரசாக இருந்த ஷியாமளா குடும்பம் பேரரசாக வளர்ந்து நின்றுருக்கு. ஆனால் இந்த பக்கம் அம்பிகை வருத்தத்தோட கண்களில் நீரோட அந்த இடத்த விட்டே வேகமாக போனாங்க இல்லையா? என்ன நடந்திருக்கும்? ஒரு நொடியில், ஒரு நிமிஷத்தில் அவங்களோட சாம்ராஜ்யமே சரிஞ்சு போயிருக்கு. தன்னோட மக்கள், தன்னோட ராஜ்யம், தன்னோட படைகள் இப்படி எல்லாத்தையும் இழந்து கெட்ட பேர் வந்து ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குடியில் இருந்திருக்காங்க. இப்போ உள்ள மாதிரி அம்மா வீடு பக்கத்தில் இருக்க எட்டி போய் சொல்லிடலாம் அப்படின்லாம் அப்போ செய்ய முடியாது. ஃபோன் கிடையாது. அதனால் ஷியாமளாக்கும் இந்த விஷயம் தெரியலை. காலப்போக்கில் அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, தன் தாயோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்ட ஷியாமளாவுக்கும் இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கு. அடடா, நம்ம அம்மா அப்பாவுக்கு இப்படிலாம் நடந்துருச்சா அப்படின்னு கேட்டு விரைந்து போய், அம்மா நீங்கள் இப்படி தப்பு பண்ணிட்டீங்க, இந்த விஷயம்லாம் இப்படி பண்ணணும், நான் இப்படிலாம் பூஜை பண்ணேன்னா என்னோட சிற்றரசு இன்றைக்கி பேரரசாக இருக்குது, உங்களோட பேரரசு இன்றைக்கி இவ்வளோ கவிழ்ந்து தலைகீழ மாறும் நினைக்கலன்னு சொல்லி புத்திமதி சொல்லி மற்றவங்களுக்கு இப்படி மரியாதை கொடுக்கணும், இப்படி கலசம் வைக்கணும்னு சொல்ல அவங்களும் அதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க மனசில் ஒரு குறை, என்னடா இது, நம்மகிட்ட பொண்ணு இல்லை, பொருள் இல்லை, எதுவுமே இல்லையே, எப்படி இந்த பூஜையை செய்கிறது அப்படின்னு நினைக்கும் போது, அம்மா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செய்யுங்கன்னு மண் குவளையில் கலசம் அமைத்து காட்டில் இருக்கக்கூடிய பூக்களை பறிச்சுட்டு வந்து வச்சு, காட்டில் இருக்கக்கூடிய பழங்களை நெய்வேத்தியமாக வச்சு, காட்டில் இருக்கக்கூடிய ஏழைப்பாளைகள், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைப்பாளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பூஜையை ரொம்ப பதிவிரத்த தன்மையோடு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மகாலட்சுமி தேவி காட்சி கொடுத்து இந்த பூஜையோட நுணுக்கம் என்ன, இந்த பூஜையோட தாற்பயம் என்ன, முதல்ல பொன்பொருளுக்காக செய்வது அல்ல, முதல்ல இது எல்லா பெண்களும் வளரணும், நல்ல குணங்களை பெறணுங்கிறதுக்காக தான், எந்த ஒரு இடத்துலையும் தலைக்கணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அம்பிகை நல்ல ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, சிற்றரசாக இருந்த சாருமதியோட குடும்பமும் பேரரசாக மறுபடியும் தன் நாடு, தன் மக்கள், தன் படைகள் எல்லாத்தையும் இழந்ததை திரும்ப பெற்று சாருமதி அப்படின்ற ஒரு இன்னும் அதிகமான நற்பெயர்களை கொண்டு இருவரும் தங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இதுதான் இந்த கதையோட நடந்த உண்மையோட ரகசியம். இதை ஒவ்வொரு முறையும் பூஜை செய்யும்போது நீங்கள் சொல்லணும், இந்த வரலாறை ஞாபகப்படுத்த தான் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எதுக்காக பூஜைகளை செய்கிறோங்கிறது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஓரளவுக்கு நான் எதையுமே மிஸ் பண்ணாமல் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, வரமகாலட்சுமி விரதம் என்னைக்கு வருது, எப்போ அம்பாளை அழைக்கலான்னு பார்க்கலாம். வரமகாலட்சுமி விரதம் வியாழக்கிழமை, அம்மன் அழைப்பு 20/8/2026 மாலை 6:30 முதல் 7:30 அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைக்கலாம். வரமகாலட்சுமி விரதத்தன்னைக்கு அம்பாளை எப்படி அழைக்கலான்னு பார்க்கலாம். காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளே அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டோம் அப்படின்னா வேலைகளை ஃப்ரீயாக செய்யலாம். அப்படி இல்லைன்னா 21/8/2026 வெள்ளிக்கிழமை காலை 9:15 முதல் 10:15 வீட்டுக்குள்ளே அம்பாளை அழைக்கணும். அதாவது கலசத்தை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கு தேவையான வேலைகள், அம்பாளுக்கு செய்யக்கூடிய வேலைகள், 3 வேளை நெய்வேத்தியம், 5 வேளை நெய்வேத்தியம், இல்லை என்னென்ன வஸ்திரம், எப்படி அபிஷேகம் பண்ணலாம், இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். குறைஞ்சது 3 வேளை நெய்வேத்தியம் அம்பாளுக்கு வச்சே ஆகணும். வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா தீபம் எரிஞ்சே ஆகணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி எந்நாளில் அம்பாளை வீட்டுக்குள்ளே அழைச்சாலும் குறைஞ்சபட்சம் 3 வேளையாவது அம்பாள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். அதுலேயும் 3 நாட்கள் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. அதனால தான் வியாழக்கிழமை நான் கொடுத்துருக்கேன். வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை தான் வருது. பெரும்பாலானவங்க வியாழக்கிழமை அழைக்கிறதுக்கான காரணம், வியாழன் வெள்ளி சனின்னு 3 நாள் அம்பாளை வீட்டில் அமர்த்தி 3ஆம் நாள் சனிக்கிழமை புனர் பூஜை செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, வியாழக்கிழமை அழைக்கிறதுக்கான இன்னொரு காரணம், கொஞ்சம் பொறுமையாக வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பெண்களை கவனிக்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. அதனால் வெள்ளிக்கிழமை அழைக்கிறது கொஞ்சம் ரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி தோது அமைதோ அதுக்கேற்ற மாதிரி அம்பாளை அழைச்சி வழிபடுங்க. இதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாகவே அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நன்றி, வணக்கம்.